ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ம். சிறப்புங்கய்யா. ஐயா சனி வகர பயிற்சி. ஸோ அதோட நம்ம வரிசையா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில நீங்க பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. இந்த துலா ராசிக்கு சனி வகரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கய்யா. அதான் இப்ப நம்ம பொதுவாவே சனி அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கு. அதில பெயர்ச்சிக்கு ஒரு மாரியா பார்த்தோம். இப்ப வந்து வக்கரத்த பார்க்குறோம். வக்கரம்ங்கிறது பின்னோக்கி வருவது போல தோற்றம் தான். ஆனா, நம்ம சிஸ்டத்தில நம்ம என்ன மெயினா பார்க்குறோம்னா சாரம். இப்ப வந்து புதன் சாரத்தில சனி இருக்காரு. இவரு வந்து வக்கரமாகும்போது அந்த பாதம் ரிவர்ஸ் ஆயிட்டே வருவார். ம். 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், அப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி வருவாரு. அத வச்சு நம்ம பலன்கள வந்து மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப துலாத்துக்கு ஜெனரலா என்ன நெனச்சிட்டு இருப்போம், 6ஆம் இடத்துல சனி இருக்கு. ம். வெற்றி, உழைப்பு எல்லாமே நமக்கு 2, 6, 10க்கு கனெக்ஷன். அப்ப தொழில் பலம் எல்லாமே எடுத்தாலும், இந்த சார மாற்றம், அந்த நட்சத்திர மாற்றம்னு வரும்பொழுது, புதன் பார்த்தீங்கன்னா, புதன் வந்து பாக்கியாதிபதி. ம். பாக்கியம்னு மட்டும் நம்ம பார்க்குறோமோ ஒழிய, 9ஆம் இடம்ங்கிறது வித்தியாசமான இடம். ம். 10க்கு 12. அதே மாரி 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. இந்த கான்செப்ட்ல எடுத்து பார்க்கும்போது, நெறைய பேருக்கு அந்த வேலைங்கிற விஷயத்துல மாற்றத்தை ஏற்படுத்துது. அதுதான் இதுல விஷயம். மாற்றம்ங்கிறது முக்கியமா நடக்கும். இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலை மாறுவாங்க. அ கம்பெனி மாறலாம். இப்ப ஒரு வெளிநாட்டுல இருப்பாங்க. ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி மாறுவாங்க. ம். இது மாரி எல்லாம் மாற்றம். பிரான்ச் மாற்றம் கூட இருக்கலாம். எல்லாமே மாற்றம். அதாவது இது வந்து வேலை செய்ற இடத்துல மட்டும் தான் இருக்குங்களா? இல்ல தொழில் பண்றதுலயும் இருக்குங்களா? தொழில்லயும் வந்து ப்ராடக்ட்டையே மாத்திருவாங்க. ஃபீல்டையே மாத்திருவாங்க. அதே மாரி இப்ப ஆராய்ச்சி படிப்புக்கு அருமையான காலகட்டம். ம். 9, 12 காம்பினேஷன். ம். ஆராய்ச்சி படிப்புக்கு அருமையான காம்பினேஷன். ரொம்ப நுட்பமா படிக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அவங்களுடைய ஜாதகத்துல புதன் வந்து 8, 12 இல்லாமல் இருந்தால், அவர்களுக்கு மேன்மையை கொடுக்கும் இந்த வக்ரம். ம். 8, 12 இருந்தா மட்டும் கொஞ்சம் வேலைய கெடுக்காது. ஆனா டஃப்பா இருக்கும். ம். ஆனா மற்ற இடத்துல எல்லாம் இருந்தா அருமையா வேலை செய்யும். நல்லா வேலை செய்யும். ஆனா ஒரு விஷயம் அகம் சார்ந்து கொஞ்சம் மைனஸ் தான். 6ஆம் இடம் அப்படிங்கும்போது, கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துல தேவையில்லாத ஒரு மன சங்கடங்கள உற்பத்தி பண்ணிடும். இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எப்படிங்க? ஆரோக்கியமும் 12ஆம் இடம் புதனா இருக்கு இல்லையா? ம். அதனால அட்மிட் ஆகுற வேலை இருக்கு. மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா துலாத்துக்கு வந்து 6ஆம் பாவம் என்பது நோயை குறிக்கக்கூடிய இடம். அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். ம். அந்த இடத்துல சனியினுடைய பங்களிப்பு அப்படின்னு வரும்போது, கண்ணு, தலை, நரம்பு, உணவுக் குழாய், ஜீரண உறுப்புகள் இது சம்பந்தப்பட்டது சனியை வச்சு நம்ம பார்க்குறோம். அதே நேரத்துல புதன் வச்சு பார்க்கும்போது, நமக்கு வந்து மார்பு சம்மந்தப்பட்டது. இப்ப லங்ஸ் இருக்கு இல்லையா? அது சம்மந்தப்பட்டது. தோல் சம்மந்தப்பட்டது. அதே மாரி பிரஷர், நரம்புன்னும்போது பிரஷர் சம்மந்தப்பட்டது. இதையும் பார்க்கணும். ம். அதனால வயதுக்கு தகுந்த மாரி, அவரவர்களுடைய திசா புத்திக்கு தகுந்த மாரி கண்டிப்பா அது நடக்கும். சிறப்புங்க. இப்போ பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படாது. பொருளாதாரம் நல்லா இருக்கும். அப்ப கடன் சார்ந்த விஷயங்கள அடைச்சிருவாங்களா? கடன் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, திடீர் மாற்றங்கள் கிடைக்கும். ரொம்ப நாள் பெண்டிங்க. ஒரு கடன் வந்து ஒண்ணு நம்ம வாங்கணும், அடைக்க முடியல. ம். ஒண்ணு நம்மகிட்ட இருந்து வாங்குனா நம்மகிட்ட ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. அது ரொம்ப நாள் பெண்டிங் கேஸ் எல்லாம் இப்ப ஃபைனல் ஆயிரும். ம். அதான் அதுல விசேஷம். அதான் ராங் கமிட்மெண்ட் இருக்காது. இருக்காது. சிறப்பு, சிறப்புங்கய்யா. எதிர்பாராத பணவரவுன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஐயா இவங்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை அப்டின்னா, இந்த திருமண வாழ்க்கை. ரொம்ப சிக்கலா இருக்கு. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் ஆகி இப்ப 5 வருஷம், 10 வருஷம் ஆச்சுங்க. நானே தப்பான முடிவு எடுத்துரலாமா? அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க. டிவோர்ஸ் பண்ணிடலான்னு இருக்காங்க. இனி சில பேர், "நீ என்னங்க கொஞ்சம் புள்ளைகலாம் பெருசாயிருச்சு. நீ என்ன டிவோர்ஸு? சேர்ந்தே வாழுவோம்." அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த திருமண உறவுல ஒரு பந்தம் வந்து விரிசலாகிக்கிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இது எது தீருமா? தனிமனித ஜாதகம் அவரவர் ஜாதகத்துல 7ஆம் பாவம் என்பதும் 1ஆம் பாவம் என்பதையும் சேர்த்து பார்க்கணும். 1, 7 கம்யூனிகேஷன். ஆமா, நாம என்ன நினைக்கிறோம்? 7 மட்டும் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறோம். ஆ. முதல்ல நம்ம நல்லா இருக்கணும்ல.
இப்போ நீங்களும் நானும் நேர் எதிர்பார்வையாக உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறது இணைபாவம்னு பேர். இந்த இணைபாவத்துக்கு பின்பாவம் தான் 6-12. ம். இந்த 6-12 இப்போ சனி வக்கரத்தில் இயங்கிட்டு இருக்கு. அப்போ யாருக்கெல்லாம் சனியினுடைய திசாபுத்தி புதனுடைய திசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு. ம். அவங்களுக்கு தான் இந்த டைவர்ஸ் வரைக்கும் போகிற அளவுக்கு பிரச்சனையெல்லாம் ஓடிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு பரிகாரம் சுமூகமாக சொல்லணும்னா 2 பேர் 2 இடத்துல வேலை பார்த்தா பரிகாரமாயிடும். ஓ, சந்திக்கவே கூடாது. அவ்வளோதான். ஆளுக்கு ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் வேலை பார்த்தாங்கன்னா, ம். அந்த காலத்தில் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு லெட்டர்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. ம். ம். இது மாதிரி இந்த 6-12 எப்பெல்லாம் வேலை செய்யுதோ அப்போ மட்டும் இவங்க வந்து தற்காலிக பிரிவை இவர்களே ஏற்படுத்தி கொண்டால் அது பரிகாரம் ம். சிறப்பு. ஐயா, இந்த குழந்தை பேர் தடைகளுக்குள்ள நிவர்த்தி இருக்கா? நல்லா இருக்கும். 6ஆம் பாவம் வந்து 5ஆம் பாவத்துக்கு டெவலப் பண்ணும். ம். அதனால் தப்பு வராது. 9ஆம் பாவாதிபதியினுடைய சாரம் வாங்குறார் ம். சனி. அப்போ தெய்வ அனுக்கிரகத்தினால் சந்தானம் அபிவிருத்தி நல்லா இருக்கும், வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். இவங்களுக்கு 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னா ராகுவும் குருவும். ம். அந்த ராகு குரு வந்து நல்ல நிலைமையில இருந்தால் இவங்களுக்கு தக்க வயதிலேயே புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். ம். சரி, இப்போ குரு என்ன பண்ணுறாரு, நமக்கு 10ல் போயிட்டுருக்கார். ஆனால் போனாலும் சனிசாரம் வாங்கியிருக்கார், பூசத்தில் பூசத்துல இருக்கார். இருக்கு. அதனால் நாம் 10ல் இருக்கிற குரு புத்திரத்தை கொடுக்காதுன்னு நினைக்கக்கூடாது. அது கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா சனியை போல குரு வேலை செய்வார். கண்டிப்பா. ஆனா குருவே பிறந்தது பூசத்துல ஐயா. குரு பிரகஸ்பதியே பிறந்தது ஜென்ம நட்சத்திரமே பூசம் தான். இப்ப அங்கதான் வராரு. வராரு. அவர் வீட்டில் இருக்கிற சனிக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது, நீங்க சொன்ன சர்க்கியூட். சர்க்கியூட். அதனால் 5ஆம் பாவம் தடைபடவில்லை. ம். 5ஆம் பாவத்துக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ம். சிறப்புங்க. ஐயா, வேலைக்காக இப்ப வெளிநாடு வந்து போலாங்களா? கண்டிப்பாக வேலை வெளிநாடு 12ஆம் பாவாதிபதி சாரம். பொதுவாக ஒருத்தருக்கு வெளிநாடு போகணும்னா அவங்க லக்னத்திலிருந்து 9ஆம் பாவம் 12ஆம் பாவம் வேலை செய்யும். ம். அது 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டால் நிரந்தரமாக பணிபுரிவார்கள். வெறும் 3-9 மட்டும் வேலை செஞ்சுச்சுன்னு வைங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடுவாங்க. லாங் டேர்மில் இருக்க விடாது. 3-9ங்கிறது ஜேர்னி மட்டும்தான். ம். இப்போ நம்மளுக்கு விசா கொடுக்குது, பாஸ்போர்ட் டிக்கெட் கிடைக்குது, ஒரு ட்ராவல் பண்ணுறோங்கிறது தான் 3-9. ம். ஏன்னா 3ங்கிறது வந்து 6ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணாது, 6க்கு 10ஆ வேலை செய்யும். அதனால் யாருக்கெல்லாம் 9-12 6ஓட தொடர்பு கொள்ளுதோ அவங்க வெளிநாட்டிலேயே நிரந்தரமாக வேலை பெர்மனண்ட் ரெசிடென்சி வாங்கி கூட வேலை பார்க்கலாம். சிறப்புங்க. இந்த சனி வகர காலகட்டத்துல இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? கடன் அப்படிங்கிறதுல, புதுசாக தொழில் பண்ணுறதுல. ஏன்னா வக்கரகதி அப்படிங்கும்போது சொந்த நட்சத்திரத்துக்கும் வருவார் ம். அக்டோபர் மாதம். அதுக்கப்புறம் டிசம்பரில் தான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் போவார். இதெல்லாம் நெருக்கடி இருக்கிறதுனால சொந்த தொழில் அப்படிங்கிறதுல மூலதனம் அப்படிங்கிறதுல கவனம் எடுத்துக்கோங்க. ம். காரணம் என்னென்னா, ஒரு தொழில் என்டர்பிரனர் ஆகிறதுங்கிறது 10ஆம் இடம். ம். 9ஆம் இடம் என்பது அதை தடுக்கக்கூடியது. அப்போ அந்த 9ஆம் பாவாதிபதி சாரம் வாங்கி சனி போகும்போது நீங்கள் மூலதனம் போட்டு புதுசாக தொழில் தொடங்கினவங்க கண்டிப்பாக வேண்டாங்கிறது. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நல்லது. நன்றிங்க.